என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க ரைட். இன்றைக்கி டைப் சி சார்ஜர் பின் அடிக்க போகிறோம் இல்லைட்டா. மைக்ரோ அடித்தேன், மைக்ரோவில் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது அடித்து பழுதாக்கி இன்றைக்கி தேறி கிடக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன், டைப் சியை அடிக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் சி சார்ஜிங் ஃப்ளக்ஸ் என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன் ரைட். டைப் சி சார்ஜிங் ஃப்ளக்ஸ் என்ன செய்யணும், எல்லோரும் அடித்து கொண்டு வந்து என்கிட்ட காட்டணும், வீடியோலையும் போட போகிறேன். அப்போ வழங்கிட்டா நல்லா அடிச்சு கொண்டு வந்து தந்தீங்கன்னா நல்ல பேர் வரும். இல்லாட்டி வீடியோவில் அப்படியே தார மாதிரி தான் வீடியோலையும் போடுவேன். சரியா ரைட். வாங்க ரைட். அடுத்தாள் ஒவ்வொரு சார்ஜிங் ஃப்ளக்ஸு ரைட். ரைட் வாங்க வாங்க ஆஷிக் வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தரம் ரெட்மி அது ரைட். என்ன இது அடிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் தரம் ரைட். ரைட் ரைட் எல்லோரும் செய்யுங்க. அடித்து கொண்டு வந்து தாரதை இங்கே வச்சு கேமராவில் என்ன செய்வேன், செக் பண்ணுவேன் ரைட். ரைட் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனியாக சாமான் தந்துருக்குது. அவர் என்ன செய்யுங்க, எல்லோரும் யார சார்ஜர் பின் நல்லா பெஸ்ட்டாக அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது முதலாவது சார்ஜர் பின். இது அனசுரானே ரைட். கால் எல்லாம் ஒழுங்கு அடிச்சிருக்கீங்க விளங்கிட்டா. அதில் இப்போ இந்த இது இப்படி வாரத்துக்கான காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இங்கே இருந்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் இங்கே ஒசந்துட்டு விளங்கிட்டா, விளங்கிருக்கா உங்களுக்கு. அடுத்தது என்னொன்று இங்கே விட தறி கொஞ்சம் ஹீட் ஆகி உருகிருக்குது. அந்த டைமிங் மிஸ் ஆகினா உருகும் கொஞ்சம். அது என்ன தூரத்தில் இருக்குது, நம்ம ஹொட்கன் பிடிக்கிற தூரத்தில் இருக்குது ரைட். அப்படி மிஸ் ஆகி என்ன செஞ்சிருக்குது, இந்த இருக்குது விட தறி கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்தது ரைட் அது விட தறி கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஆனால் ஓவராலாக என்ன செய்யும், இந்த பின் 5.2 வரும் ரைட். இது என்ன ஓகே நல்லா அடிச்சிருக்கீங்க. அது மட்டும்தான் கொரோனா சிலத்துக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஓகே. இது 2ஆம் நம்பர். இது நம்மளோட ஷிஃபான்ட ரைட். அது இனி செல்லுறதுக்கு வார்த்தை இல்லை, அப்படி அடிச்சிருக்காரு ரைட். பார்க்கிங்கானே நல்லா இருக்குது, நல்ல வேலை பெஸ்ட்டாக இருக்குது ரைட். உங்களுக்கு இனி வேண்டிய இது என்ன செய்யலும் அடிக்கணும். சார்ஜர் பின்னு செய்வார் அவர், இனி வேண்டிய பின்னுக்கு அடிப்பார், எந்த குறையும் இல்லை. மாஷால்லண்டு நல்ல திருப்தியாக இருக்கி நல்லா இருக்கு, வெரி குட். மனாஸ்றதும் எந்த பிரச்சனையும் இல்லை. கால் எல்லாம் பற்றிக்குது ரைட். என்ன கொஞ்சம் அந்த காலில் இருக்குது இதில் எல்லாம் என்ன கொஞ்சம் ஈயம் என்ன செய்யணும் வரணும், ஃபினிஷிங் ஒன்று வரணும். ஆனால் ஓகே, அதுக்குள்ளே போய் ஒருத்தர் இங்கே கம்பியை தோண்டப்படல, இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை என்ன செய்யணும், நீட்டாக வரணும் ரைட். அதில் பெரிய லெவலில் எந்த குறைபாடும் இல்லை ரைட். அதுவும் ஓகே, ஓவராலாக நல்லா இருக்குது ரைட். அந்த இது என்ன ஓகே, டேமேஜ் பண்ணாமல் இது நம்ம என்ன செஞ்சிருக்குது, டைப் சி பின்ன அடிச்சிருக்குது ரைட். அடுத்தது நாலாவது யார், இஸ்மாயில் ரைட். இஸ்மாயிலும் ஓகே, எந்த இதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி லைட்டாக இப்போ இந்த இப்படி தறிஞ்ச பாருங்க, இது இறங்கி இல்லை இறங்கிட்டா, அந்த அப்படி தறி அந்த கீழுக்கு வளைஞ்சிருக்கத்தால தான் அது அப்படி இருக்குது ரைட். மிச்சப்படி ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்குது பின், எல்லா காலும் பற்றிக்குது. ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் சொன்ன மாதிரி அந்த கால் ஈயம் படுது அந்த அளவு என்ன செஞ்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு. அப்போ எல்லா பின்னும் என்ன ஷுவர், எல்லா பின்ன லைனும் வேலை செஞ்சு பாருங்க. அந்த அந்த ஈயம் ஈயத்துக்கும் மேலுக்குள்ள சார்ஜர் பின்ன லைன் வர கம்பிக்கும் இடையில உள்ள அந்த ஈயம் நல்ல அழகாக சேர்ந்துருக்குது ரைட். மிச்சதும் ஓகே, கால் எல்லாம் ஓகே ரைட் பெர்ஃபெக்ட். அடுத்தது அஞ்சாவது யார், அமீனுல்லாட வேறு உங்களோடது ஆஷிஃப் ரைட். ஆஷிஃப்றது ஓ அஷ்ரீஃப்றது சரியா. இந்த இது பார்க்கணும்னு சொன்னீங்க உங்களோட தானே ரைட். இங்கே பாருங்கள், இதில் ஓவர் ஹீட் ஆகி 2-3 தடவை கலட்டி அடிச்சிருப்பீங்க போல். இந்த இங்கே இவிட தறி உருகி போயிருக்கு பார்த்தீங்களா, சார்ஜர் பின் இவிட தறிங்க பாருங்கள். இந்த இவிட தறி உருகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன, பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சாமான், அதில் தான் இந்த கம்பி இருக்குது ரைட். அது கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு லைட்டாக உருகிட்டு அடுத்தது பின் பற்றிக்குது. இதில் பார்ப்போம் 3ஆவது ரைட், 5ஆலிருந்து 3ஆவது ரைட். விபஸ் லைன் பற்றிக்குது, என்ன செய்யும் 5.2 என்ன செய்யும் வரும். இருந்தாலும் நடுவில் உள்ளதில் என்ன செய்யலை, சார்ஜ் ஆகும். இதை கொடுத்தா கஸ்டமருக்கு சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிருந்தா எனக்கு தந்த, ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும், படணும். நடுவில் உள்ள இந்த லைன்கள் என்ன செய்யலை, ஒரு 2 லைன் என்ன மிஸ்ஸிங். இந்த விளங்கு தானே உங்களுக்கு, இங்கே பாருங்க ஈயம் பற்றிக்குது, இந்த இங்கே இல்லை வளையுது பார்த்தீங்களா, இங்கேயும் இல்லை, கிளியராக கிடக்கு தானே.
ரைட், அது மட்டும்தான் பரவாயில்ல. அதை எல்லாம் நேர் கடிக்கணும். அது ஒரே அளவில் பம்மிங் வச்சிங்கன்னா என்ன செய்யும், நேராக வரும். ரைட், பெரிய லெவலில் குழம்பிக்கொள்ள தேவையில்ல. ஓகே, திரும்ப சேர்க்கல. இது வந்து நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் டைப் சி அடிக்கிறீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைப் சி பின்னொண்டு இந்த லெவலில் அடிக்கிறது என்ன பெரிய விஷயம். அதைத்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2-3 பின் அடிக்கல என்ன செஞ்சிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ரைட், அடுத்தது நம்மளோட அமீன் உள்ளாடுது. அதுலேயும் செல்லுத அளவுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா அடிச்சிருக்காரு, நல்லா நீட்டாக அடிச்சிருக்காரு. இங்கே இந்த என்னது கால் மட்டும் கொஞ்சம் பெருத்துட்டு அதை நீ கலரக்கூடாதுன்னு சொல்லி ஒத்தாடி அடிச்சிருக்காரு போல், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. அதுலேயும் குறை செல்லுத அளவுக்கு எந்த இதுவும் இல்லை, சட்டப்படியாக இருக்கு. ரைட், இது நம்மளோட ஆசிக்கிறது வந்து அவர் வந்து ரைட் அவரும் அடிச்சிருக்காரு. இங்கே இவிடத்தில் பார்த்து போன இதுக்கு தான் அடிச்சிருக்காரு. இங்கே இந்த 2 லைன் தேவையில்லை நமக்கு. வி பஸ் லைன் என்ன இந்த இருக்குது, டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் பட்டு தான் இருக்குது, அதுவும் பட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள அந்த பாத்து என்ன செஞ்சுட்டு அது போயிருந்த பாத்து என்ன பாத்து போயிருந்தது. ரைட், காலம் ஓகே. இந்த கால் இந்த அடிக்குது, நீங்கள் இந்த இங்கே பாருங்கள், இஞ்சால சைட் பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த கால் ஒட்டுப்பட்டு இல்லை விளங்கிச்சா. இந்த கடை இருக்குது இங்கே பாருங்களா, ஈயம் இல்லாமல், அந்த ஈயம் உள்ளுக்குள்ளே உருகி போகலை. லாவா குளம் மட்டுமே என்ன செய்யணும், இந்த அந்த இட கிடக்குற இடத்துக்குள்ளே வந்து ஈயம் நல்லா உருகி மெல்ட் ஆயிருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே போகும். அது உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்யும், இடத்த நிரப்பும். அப்படி நிரப்பட்டு இல்லை. ஓகே ரைட், என்னது ஓகே ரைட். ஓவராலாக எல்லோரும் நல்லா அடிச்சிருக்கீங்க. நல்லா இனி இல்லைன்ற பெஸ்ட்டாக அடிச்சு கிடக்குன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட இந்த அமீன் உள்ளாட பின்னும் யார் அடுத்தது இந்த நம்மளோட சிவாம் பிரதர் பின்னும் என்ன நல்லா அடிபட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மாஷா அல்லாண்டு ரெண்டும் நல்லா என்ன செஞ்சிருக்குது. அவங்க பெஸ்ட் டைம் ட்ரை பண்ணி. ரைட், விளங்குதா, ஜூம் அவுட் பண்ணி காட்டுது. ரைட், இங்கே பாருங்க, கொம்பெனி அடி மாதிரி இருக்கு விளங்கிட்டா, விளங்குது தானே உங்களுக்கு, 2க்கு வித்தியாசம் விளங்குது தானே. அந்த அடுத்தது வந்து பின்னில் உள்ள அந்த ரப்பர் பிளாஸ்டிக் வந்து என்ன செஞ்சில்லை, பவுத்துக்கு உருகி இல்லை. ரைட், அந்த இடத்துல மட்டும் நிதானம் என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்து அடிச்சிருங்க. எல்லாரும் அடிச்சிருக்கீங்க. நீங்கள் அடிச்சு எல்லா இடத்துலையும் என்ன வரும், விபாஸ் 5.2 என்ன செய்யும் வரும். அது இல்லை, நல்லா எவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குதோ அவ்வளோ நல்லா என்ன செய்யும் நமக்கு வேலை வரும். ரைட், ஓகே, நல்லா செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் இவர் ஓவராலாக இவர் 2 பேரும் நல்லா செஞ்சுருக்கீங்க. மிச்சம் எல்லாருமே என்ன ஓகே. சார்ஜ் பின் இந்த செக்ஷன் என்ன சார்ஜிங் செக்ஷன் ஓகே. இனி அடுத்த கிளாஸில் ஐசிக்கு போவோம். ரைட், ஓகே, முகம் காட்டு இல்லை.